உங்களோட விளம்பரத்தை எப்படி பண்ணலாம், உங்களோட சோஷியல் மீடியா போஸ்டிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஆனா இப்ப உங்களுக்கு இவ்வளவு கத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினருக்கு ஒரு மருந்து ஒண்ணு வேணுங்க. ஒரு வைட்டமின் வேணும். என்ன வைட்டமின் தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ்ல சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். என்ன வைட்டமின் உங்களுக்கு தேவைப்படும்? ஒரு ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பிசினஸ் மேன், ஒரு வியாபாரிக்கு உங்களுக்கு என்ன வைட்டமின் உங்களுக்கு எப்போதுமே தேவைப்படும்? ஒரு வைட்டமின் தான். என்ன வைட்டமின் உங்களுக்கு தேவை? சொல்லுங்க பார்ப்போம். சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். என்ன வைட்டமின் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டீங்க? மதன், மணி அண்ட் டைம். எஸ். வேற யாரு? வேற யாரு? மற்றவர்களுக்கெல்லாம் என்ன என்ன வைட்டமின் உங்களுக்கு தேவைப்படுதுங்க? என்ன வைட்டமின்? ஒரு வியாபாரிக்கு என்ன வைட்டமின் தேவைப்படுது? நான் எப்போதுமே என்னோட ட்ரைனிங்ல சொல்லுவேன், உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் மோட்டிவ். நமக்கு ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கும்போது மோட்டிவேஷன் அண்ட் மோட்டிவ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்மளோட மோட்டிவேஷன் என்னங்க? ஒரு ஆண்டர்பிரினருக்கு மோட்டிவேஷன் என்னங்க? அதுதான் அந்த வைட்டமின் எம் சொல்றேன். நம்மளோட ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கக்கூடிய நீங்க அனைவருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைட்டமின் எம். கமெண்ட் சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். எந்த வைட்டமின் உங்களுக்கு தேவைப்படுது? ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கக்கூடிய நீங்க எந்த எந்த வைட்டமின் உங்களுக்கு வேணும் இப்ப? அந்த வைட்டமின் தான் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நான் இந்த செஷன் வந்திருக்கேன் பாருங்க. தொடர்ந்து இந்த செஷனை நம்ம ஷேர் பண்ணுவோம். எஸ் சிவாஜி. மணி மணி அஃபர்மேஷன் இருக்கணும். பட் நமக்கு மோட்டிவேஷன் வந்து மணி தானே. மணி. ரெண்டு விஷயம் நான் எப்போதுமே சொல்லுவேங்க. ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து மோட்டிவேஷன் முக்கியம், மோட்டிவ் முக்கியம். மோட்டிவேஷன்ன்றது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பணம். மணி தானே ஒரு மோட்டிவேஷன். அதை நோக்கி தானே இந்த வியாபாரம்லாம் பண்றோம். நம்ம உழைப்பு போடுறோம். நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றணும், நம்ம வியாபாரம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த எம் நோக்கி நம்ம நிறைய உழைப்புகளை போட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த உழைப்பு போடக்கூடும் போது ஒரு ஒரு சேலஞ்சஸ் என்னன்னா, இந்த வைட்டமின் எம் வந்து நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து இன்னும் வசதியா இருக்கும். ஆமாவா? ஒரே உங்க உங்க பாக்கெட்ல இருந்து உங்க காசை போட்டுட்டு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழல் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படும். யாருக்கெல்லாம் வியாபாரத்துக்கு ஃபண்ட் தேவைப்படுதுங்க? சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் உங்க வியாபாரத்துக்கு ஃபண்டிங் தேவைப்படுது? அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. எஸ் அப்படின்னு சொல்லுங்க. மீ பாலா அப்படின்னு சொல்றாரு. வேற யாரு? வேற யாரு? மற்றவங்களாம் வேணாங்களா? உங்களுக்கு ஃபண்டிங் வேணாமா? ஃபண்டிங் வேணாமா? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஃபண்டிங் வேணும்? ஃபண்டிங் தேவைப்படுது சார். எனக்கு வியாபாரத்துக்கு எனக்கு கேபிட்டல் தேவைப்படுது. என் வியாபாரத்தை நான் விருத்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேபிட்டல் தேவைப்படுது. எனக்கு ஃபண்ட் தேவைப்படுது. அது எங்க எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? இந்த கேள்விகள்லாம் இருந்தா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது நம்ம ரெண்டு பேருமே நம்ம எல்லாருமே இன்டராக்ட் பண்றது. ஏன்னா பாருங்களேன், இப்போ ஒரு மணி ஒரு 9:30 வேலை முடிஞ்சு அழைப்பா இருப்பீங்க, களைப்பா இருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க, டின்னர் முடிச்சிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வைட்டமின் எம் கொடுத்து இன்னும் உற்சாகப்படுத்தணும் பாருங்க. நான் ஸ்லைட்டை போட்டு நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு அது ஒரு போரிங்கா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஸ்லைட்டை காமிக்கிறேன். இப்படி நம்மளோட உங்களோட எங்கெங்கெல்லாம் ஃபண்டிங் நீங்க எடுக்க முடியும், அந்த ஃபண்டிங் எப்படி நீங்க எடுக்கிறது, என்ன தகுதி உங்களுக்கு வேணும், என்ன விஷயங்கள் நீங்க சரியா பண்ணா உங்களுக்கு இந்த இந்த கிரான் இந்த ஃபைனான்சிங் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேச போறோங்க. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து அதுதான். ஹவ் டு ரேஸ் ஃபண்ட். சின்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்நோக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டிங் தான். பண ரீதியான ஒரு உதவிகள். நமக்கு பண ரீதியான எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஃபண்ட் கிடைக்கும், எங்க நமக்கு கிராண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா என்கிட்ட இந்த கேள்விகளை கேட்பாங்க பாருங்க. என்னோட செஷன்ல அட்டென்ட் பண்ணவங்களும் சரி, என்னோட கோச்சிங்ல அட்டென்ட் பண்ணக்கூடியவங்களும் சரி, இந்த வியாபாரிகளுக்கு வந்து இது எப்போதுமே இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்களா? ஃபண்டிங். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஃபண்ட் தேவைப்படுது. உங்களுக்கு இன்னும் பத்தல. இந்த தேவை உங்களுக்கு இருக்கா? ஏறக்குறைய ஒரு 26 பேர் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு வந்து உங்க வியாபாரத்தை விருத்தி பண்றதுக்கு ஃபண்டிங், கிரான், இந்த மாதிரி லோன் இந்த மாதிரி தேவைப்படுது? நீலா எஸ் சொல்றாங்க, டேனியல் எஸ் சொல்லியிருக்காங்க, சிவா அஜய் ஃபண்டிங். ஸோ எல்லாருக்குமே நம்ம வியாபாரத்தை விருத்தி பண்றதுக்கு இந்த கிராண்ட் ஃபண்டிங் தேவைப்படுது. ஆனா நிறைய பேருக்கு இதை எப்படி எடுக்கிறது, இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது சார், என்ன அணுகுமுறை வேணும், நீட் இன்வெஸ்டர் சிவா அஜய்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வேணும். நான் இன்னைக்கு உள்ள செஷன்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராண்ட் அண்ட் ஃபண்டிங்கை பற்றி நான் பேசுவேங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹவர்ல நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து இந்த மென்டோரிங் செக்ஷன், இந்த கோச்சிங் செக்ஷன் வந்து தொடர்ந்து நடக்கும் பாருங்க. ஸோ அடுத்த செக்ஷன்ல வந்து நான் அடுத்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வியாபாரத்துல
நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபண்டிங் எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஆனா நமக்கு எங்கெங்க இந்த ஃபண்டிங் இருக்கு, அதை எப்படி எடுக்கலாம், உங்களோட பிசினஸ் ஃபைனான்சிங் நீங்க என்னென்ன எந்த வகைகள்லாம் நீங்க இருக்கு, எந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. நம்ம ஒரு ரொம்ப டிப்பிக்கலாவே ஒரே ஆங்கிள் நம்ம பாக்குறோம். நான் எப்போதுமே என்னோட ட்ரைனிங்ல நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கக்கூடிய நீங்க வந்து நேரோ மைண்டடா இருக்க கூடாது, ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அப்படியே ஒரு கழுகு பார்வை மாதிரி உங்களோட 360 டிகிரி நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் பாருங்க. எங்க எடுக்கணும், இந்த மற்ற இனத்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப திறமையா இருப்பாங்க. எங்கெல்லாம் கிராண்ட் இருக்கோ அந்த கிராண்ட் எல்லாம் முடிஞ்சா எடுத்துருவாங்க. ஆனா நம்ம வந்து இந்த கிராண்டை பத்தி அவ்வளவா அக்கறை பண்றது இல்ல. இந்த லோனுன்னு சொன்னா அதை பத்தியும் அதிகமா அக்கறைப்படுறது இல்ல. இதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் டாக்குமெண்டேஷன் வந்து சரியா இருக்காது. நான் இந்த டிஸ்கஷன்ல நான் உங்களுக்கு விரிவா சொல்றேங்க. இது நீங்க சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள், அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய உதவிகள்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்குங்க. நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம காரணங்கள் சொல்றோம். நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, எங்க போனாலுமே இந்த காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சுட்டி காமிக்கிறோம், மற்றவங்க மேல குறை சொல்றோம். ஸோ இதெல்லாம் பட்டிட்டு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கு, எப்படி இந்த கிராண்ட் நீங்க எடுக்கலாம், என்னென்ன லோனு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு வைட்டமின் ஆம் பாருங்க. இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. சரி. இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறேங்க. ஒண்ணு வந்து கிராண்ட் இன் மலேசியா. இந்த கிராண்ட் இன் மலேசியா வந்து நிறைய இருக்குங்க. நிறைய கிராண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு வந்து அதுல நிறைய விஷயங்கள் தெரியாதனால நம்ம இந்த கிராண்டை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிராண்ட் நீங்க எப்படி எடுக்கலாம், என்னென்ன கிராண்ட் இருக்குன்னு சொல்லி நான் முழுமையா பேச முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சில உள்ள கிராண்டை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அடுத்து பேங்க் லோன் அண்ட் மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து சில ஏஜென்சி, சில பேங்க்ல வந்து மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறாங்க. இது நீங்க எப்படி எடுக்கலாம், இந்த பேங்க் லோன், இந்த மைக்ரோ கிரெடிட் எப்படி நீங்க அப்ளை பண்ணா, அதுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன கிரைட்டீரியா, இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பேசுவோம். அடுத்தது வந்து இன்வாய்ஸ் ஃபைனான்சிங் அண்ட் ஃபேக்டரிங். இதெல்லாம் வந்து உங்க வியாபாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 ஃபைனான்சிங் மெத்தட்ங்க. நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரே எங்கல்ல தான் பாக்குறோம். எல்லாருமே போயிட்டு இந்த சார் எனக்கு லோன் கிடைக்குமா, எங்க லோன் அப்ளை பண்ண நினைக்கிறேன், தொக்குன்னு அப்ளை பண்ண நினைக்கிறேன், பிஎஸ்என் அப்ளை பண்ண நினைக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேது சார், லோன் ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா நீங்க ஒரே எங்கல்ல பாக்குறீங்க. வியாபாரத்துல வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆனா அந்த கேஷ் ஃப்ளோவை எப்படி எடுக்கிறது? ஒண்ணு வந்து உங்களோட சொந்த பணம், அப்புறம் நீங்க வந்து முதல்ல ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுது சார். அது அந்த இன்வெஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்? ஒரு இன்வெஸ்டர் பார்க்கணும்னா அதுக்கு என்னோட அடிப்படை விஷயங்கள் நீங்க பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க. ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, பிசினஸ் பிச்சிங் பண்றது, அதுக்கு வேண்டிய பிசினஸ் பிளான் எப்படி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நிறைய கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அனுபவங்கள் வந்து நமக்கு இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்குமே இந்த இந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி பிசினஸ் பிளான் செய்யறது, இந்த செஷன், நீங்க இந்த மென்டோரிங் செக்ஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நாங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த கோட் செக்ஷன்ல வந்து ஒவ்வொரு செஷனும் வந்து கலந்துக்குங்க. காரணம் சொல்லாதீங்க. நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க, ஆண்டர்பிரினருக்கு வந்து சார் எனக்கு வந்து காலையில கடையை திறந்தேன்னா நைட்டு வரைக்கும் கடையிலேயே இருக்கேன் சார், எனக்கு டைமே இல்லை சார், கத்துக்கிறதுக்கு டைம் இல்லை, ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லைன்னா நீங்க ஆண்டர்பிரினர் இல்லைங்க, நீங்க எம்ப்ளாயி. ஆமாவா இல்லையா? எதுக்குமே டைம் இல்லை. குடும்பத்துக்கு டைம் இல்லை, ஃபேமிலிக்கு டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் இல்லை, குழந்தைங்களுக்கு டைம் இல்லை, உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஸோ இதை விட்டு நீங்க வெளியாகணுங்க. நீங்க கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்போதுமே ஒரு டைமை நீங்க ஒதுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணி புது புது விஷயம் நீங்க கத்துக்குவீங்க. இது உண்மை பாருங்க. இப்ப இந்த சசியோட செஷன்ல நீங்க ஏஐ பயன்படுத்தி எப்படி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு கற்றுக் கொடுத்தாரு. இது ஒரு அவர் தான். பட் இன்னும் இதை தொடர்ந்து அவர் பேசக்கூடிய தளங்கள்லாம் இருக்கு பாருங்க. நம்ம கோட் செக்ஷன்ல வந்துட்டு அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து நிறைய இந்த மாதிரி செக்ஷன் இருக்கு. ஸோ முதல்ல அதோட வேண்டுகோள் என்னன்னா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வரமாட்டாங்க, ஒரு வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் வரமாட்டாங்க. அந்த கண்டினியூட்டி இருக்காதுங்க. ஸோ ஒரு ஆண்டர்பிரினருக்கு உங்களுக்கு இந்த லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க எப்போதுமே உங்களுக்கு இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். டைம் இல்லை சார்,
எனக்கு கடையிலேயே ரொம்ப டைம் ஓடிடுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை கொஞ்சம் யோசிக்கணுங்க. அது ரொம்ப யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபைனான்சிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபண்டிங்க்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி கிராண்ட் இருக்கு, பேங்க் லோன் இருக்கு, மைக்ரோ கிரெடிட் இருக்கு, இன்வாய்ஸ் ஃபைனான்சிங் அண்ட் ஃபேக்டரிங். இது நிறைய பேருக்கு தெரியலங்க. நம்மவர்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் ஃபைனான்சிங், ஃபேக்டரிங் இது நிறைய என்னோட ட்ரைனிங் நான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கேஷ் ஃப்ளோவில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் டேர்ம்ல நீங்க வியாபாரம் பண்ணும்போது உங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து டிலே ஆகும். சில பேர் வந்து 30 நாள் கிரெடிட் டேர்ம் கொடுப்பீங்க. சில பேர் வந்து 3 மாசம் உங்களோட பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு 3 மாசம் பிடிக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப வீக்கா மாட்டிக்கும் பாருங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த இன்வாய்ஸ் ஃபைனான்சிங், ஃபேக்டரிங் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நான் இன்னும் டீட்டெயில் அதை பத்தி பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஜெனரலா ஒரு 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 குறிப்பிட்ட கிராண்டை பத்தி பேசுவோம். ஏன்னா இப்ப 2 முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப அர்ஜென்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இது நீங்க கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணணுன்றதுக்காக இந்த செஷனை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்க. ஸோ இந்த ஃபைனான்சிங் கிராண்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம்இ காப்ல வந்துட்டு நிறைய உதவிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. எஸ்எம்இ காப் மூலியமா நீங்க எஸ்எம்இ பேங்க் மூலியமா கூட நீங்க லோன் அப்ளை பண்ணலாம். அப்புறம் எம்ஐடிஎஃப் கீழே மைக்ரோ ஃபைனான்சிங் போகலாம். அப்புறம் தெக்கோன், இதெல்லாம் தெக்கோன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஜெனரல் எல்லாருக்கும் தெரியும், நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா அதை தவிர வேற என்னென்ன ஃபைனான்சிங் இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போங்க. எஸ்எம்இ பேங்க்ல என்ன கொடுக்குறாங்க, அப்புறம் எம்ஐடிஎஃப்ல நீங்க எப்படி லோன் அப்ளை பண்ணலாம். எஸ்எம்இ காப்ல வந்து இப்ப ஐபேப்னு சொல்லிட்டு நமக்காக கிராண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. 7ஆம் தேதி இந்த கிராண்ட் திறந்தாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த கிராண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் இங்க நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள் 25 பேர்கிட்ட இருக்கீங்க, 26 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் இந்த கிராண்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ன்னு சொல்லுங்க, மீன் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த கிராண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க? ஐயோ வித் மீ, எத்தனை பேர் இந்த கிராண்ட் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க? அது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் இந்த கிராண்ட் விட்டுறீங்க. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுல. எஸ் 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 சார். ஓகே ஓகே பாலா, நெவர் சார். ஓகே, நோ வரிஸ்ங்க. பட் என்னன்னா இப்ப பாருங்க, ஒரு குருஷனான ஒரு காலகட்டம். 7ஆம் தேதி இந்த கிராண்ட் திறந்துருக்காங்க. இது வந்து 2வது தடவையா நம்ம ஐபேப் வந்து திறந்துருக்காங்க பாருங்க. போன வருஷம் அதை திறக்கும் போது அதோட கிரைட்டீரியா கொஞ்சம் டைட்டா இருந்தது. இந்த வருஷம் ஐபேப் வந்து எல்லா எஸ்எம்இக்கும் திறக்கிறாங்க. எந்த லெவல் ஆஃப் சைஸ் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும் நீங்க இந்த கிராண்டை நீங்க அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ஸோ ஆனா அதுக்கு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்எம்இ காப்ல வந்து பிகேஎம்எஸ் சர்டிபிகேஷன் எடுத்துருக்கணுங்க. அதாவது எஸ்எம்இ நீங்க ஒரு எஸ்எம்இ உங்களோட வியாபாரம் வந்து எஸ்எம்இ கேட்டகரியில இருக்குதுன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் பண்ற மாதிரி ஒரு சர்டிபிகேஷன் வந்து இந்த எஸ்எம்இ காப் உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு முதல்ல நீங்க பதிவு பண்ணணும். அந்த எஸ்எம்இ காப் இந்த பிகேஎம்எஸ் சர்டிபிகேட் இல்லாம நீங்க எந்த கிராண்டும் அப்ளை பண்ண முடியாது. எஸ்எம்இ காப்ல இருக்கக்கூடிய எந்த கிராண்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிகேஎம்எஸ் சர்டிபிகேஷன். ஸோ இந்த கிராண்ட் எப்போதுமே பாத்தீங்கன்னா போன வருஷமும் இதே நிலைமை தான் நான் பார்த்தேன். நிறைய நம்மளோட நண்பர்கள் வந்து இந்த கிராண்ட் அப்ளை பண்ணும்போது இது இருக்குன்னு, இதை நீங்க அப்ளை பண்ணிருக்கணும், இந்த சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லும் போது தான் அப்பதான் அதை பத்தி யோசிக்கிறாங்க. சார் இது எப்படி சார் அப்ளை பண்றது? ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பை நார்மல் ப்ரொசீடியர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நாள் நமக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஆனால் இந்த கிராண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைம்ல தான் அவங்களோட அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். போன டிப் வந்து இந்த ஐபேப் திறக்கும் போது இந்த சேலஞ்சஸ் நிறைய என்னோட கிளையன்ஸ்க்கு நான் எதிர்நோக்கிறத நான் பார்த்தேன் பாருங்க. ஏன்னா அந்த டைம் தான் வந்து இந்த பிகேஎம்எஸோட சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் போடுறாங்க. அது நார்மல் ப்ரொசீடியர்ஸ் ஒரு 10 நாள் பிடிக்கும், 10 ஒர்க்கிங் டேஸ்னா. இந்த மாதிரி கிராண்ட் திறக்கும் போது எல்லாரும் போடும் போது நிறைய அப்ளிகேஷன் வரும்போது அது டிலே ஆகும் பாருங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய பேர் வந்து இந்த கிராண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நீங்க இந்த சர்டிபிகேட் வரதுக்குள்ள கிராண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அவங்க இந்த முதல்லயே இந்த சர்டிபிகேஷன் எடுத்து வச்சிருக்கிறதுனால, இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ் இருக்கிறதுனால அவங்க அப்ளிகேஷன் போட முடியும் பாருங்க. ஸோ நீங்க முதல்ல இந்த கிராண்ட் அப்ளை பண்ணணும்னா முதல் விஷயம் அடிப்படை என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிகேஎம்எஸ் சர்டிபிகேஷன் நீங்க எடுத்தாகணும். இதுக்கு நீங்க முதல்ல தயாராகணும் பாருங்க. ஸோ பிகேஎம்எஸ் சர்டிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு எஸ்எம்இ அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 தகுதியை கொடுப்பாங்க. ஒன்னு வந்து நீங்க மைக்ரோ பிசினஸா அல்லது எஸ்எம்இ கிச்சிலா
அல்லது எஸ்எம்இ சிறுதானியவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த அங்கீகாரம் எதுக்குன்னா உங்க பிசினஸ் சைஸ் பேஸ் பண்ணி தான் அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எந்த கிரானோ லோனோ நீங்க அப்ளை பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு முடி திருத்தும் கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஒரு பார்பர் ஷாப் கடை வச்சிருக்கீங்க. உங்களோட டேர்ன் ஓவர் வந்து less than 300,000 வச்சுங்களேன். ஸோ இந்த எஸ்எம்இ காப்ல நீங்க பிகேஎம்எஸ் லைசன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை வந்து மைக்ரோ எக்கனாமின்னு சொல்லி உங்களை உங்களை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களோட இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ் வந்து ஃபால் அண்டர் மைக்ரோ பாருங்க. அப்படின்னா நீங்க எனிதிங் பிலோ 300,000 டேர்ன் ஓவர்னா தே கன்சிடர் யூ மைக்ரோ. அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய எஸ்எம்இ காப் கொடுக்கக்கூடிய இந்த கிராண்ட் அல்லது லோனு இந்த மைக்ரோக்காக ஒதுக்கப்பட்டுச்சுன்னா இந்த தகுதி உள்ள பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்னா நீங்க ஒரு ஒரு பிகேஎம்எஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த கிராண்டும் அல்லது எந்த லோனோ இந்த மைக்ரோ லோன் அல்லது மைக்ரோ எஸ்எம்இக்காக ஒதுக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ் நீங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நீங்க வந்து இந்த மாதிரி கிரானு அல்லது எஸ்எம்இக்கு உள்ள லோனை வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் பாருங்க. ஸோ இந்த லோன் இந்த பிகேஎம்எஸ் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எம்இ காப் வந்து 100 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீஸ் வந்து 100 வெள்ளி. இது வந்து 2 வருஷத்துக்கு இந்த சர்டிஃபிகேஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்டோட ப்ரொசீஜர்ஸ். இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸை வந்து இந்த எஸ்எம்இ காப் அங்கீகாரம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த ஒரு 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 பங்கு பாருங்க. முதல்ல நீங்க ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா, ஓகே, ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னா இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க, சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கேங்க. என்னோட அனுபவத்துல நான் நிறைய இந்த மாதிரி பேசும்போது நிறைய பேர் வியாபாரம் பண்றீங்க. ஆனா வியாபாரத்துல அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வியாபாரத்தை பதிவு பண்ணணுங்க. பதிவு பண்ணாத வியாபாரம் இட்ஸ் நாட் கன்சிடர் லீகல். அது நீங்க புரியணுங்க. நிறைய பேர் நான் கேட்கும் போது சொல்றீங்க, சார் இல்ல சார் நான் பதிவு பண்ணல சார், ஆனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோசியல் மீடியால பண்றேன், டிக்டாக்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பேர்ல பண்ணிட்டு இருக்கேன் சார், என் பிசினஸ் எஸ்எம்ல ரிஜிஸ்டர் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில்லியான ரீசன் கொடுப்பாங்க சில பேர். என்னன்னு சொல்றாங்கன்னா, இல்ல சார் இது எஸ்எஸ்எம்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எனக்கு இந்த பிரீம் காசு கிடைக்காம போயிடும் சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கணுங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரினர், நீங்க ஒரு பிசினஸ் பர்சன், நீங்க வியாபாரத்தை நோக்கி போறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. இதை நோக்கி போற நீங்க இந்த பிரீம் காசு இழந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வியாபாரத்தை எஸ்எஸ்எம்ல பதிவு பண்ணலன்னா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீங்க தகுதி இல்லாம போயிடும் பாருங்க. இப்ப இந்த பிகேஎம்எஸ் சர்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும்னா முதல்ல வந்துட்டு உங்களோட எஸ்எஸ்எம் டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஓகே, உங்களோட வியாபாரம் பதிவு பண்ண டாக்குமெண்ட் அது கண்டிப்பா இருக்கணுங்க. அது இல்லாம நீங்க இந்த பிகேஎம்எஸ் ஓட லைசன்ஸ் நீங்க அப்ளை பண்ண முடியாது. முதல்ல வந்து உங்களோட பிசினஸ் பதிவு பண்ணி இருக்கணும். ரெண்டாவது உங்களோட பண்டாரான்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா, உங்களோட கடையை ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் எடுத்திருப்பீங்களா, அந்த லைசன்ஸோட ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும், அந்த லைசன்ஸ் அட்டாச் பண்ணணும். மூன்றாவது 3 மாதம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும். 3 மாசம் உங்களோட வியாபாரம் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும். அடுத்தது உங்களோட ஆடிட்டட் ரிப்போர்ட், 1 வருஷம் ஆடிட்டட் ரிப்போர்ட் அல்லது 1 year மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். இது இன்னொரு பெரிய பிரச்சனைங்க. நிறைய பேர் நம்ம இந்தியர் ஆண்டர்பிரினர் கிட்ட பேசும்போது இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செய்யறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இல்ல சார் எனக்கு அவ்வளோ பெருசா பிசினஸ் இல்லை, அதனால நான் அதுக்கு பெரிய அக்கறை பண்றது. ஏன்னா முதல்ல அது பிசினஸ் பதிவே பண்ணலையே. ஸோ பதிவு பண்ணலன்னா எப்படி இவங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செய்வாங்க? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்க. இந்த பிகேஎம்எஸ் சர்டிஃபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்க வியாபாரத்தை பதிவு பண்ணிருக்கணும், எஸ்எஸ்எம் டாக்குமெண்ட் வேணும், அப்புறம் உங்களுக்கு கடை இருக்கு, அப்ப அங்க நீங்க உங்க பண்டாரான்ல ரிஜிஸ்டர் பண்ண அந்த லைசன்ஸ் நீங்க கூட அட்டாச் பண்ணணும். மூன்றாவது 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க அட்டாச் பண்ணணுங்க. 3 மாசம் உங்க வியாபாரம் பண்ணது 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணணும். இன்னொன்னு, ஏன் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் கேட்கறாங்கன்னா, உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து எந்த கேட்டகரியில நீங்க உங்க வியாபாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப ஒருத்தங்க கேட்கறாங்க, கலைஸ்வரி வந்து சார் எனக்கு கடை இல்லை, எப்படி முடியுமான்னு கேட்குறீங்க. ஃபார் என்ஜிஓ கேன் அப்ளை த கிராண்ட். ஓகே, இது வந்து பதிவு பண்ண வியாபாரங்க. இது என்ஜிஓக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் இல்லை. என்ஜிஓ வந்து இட்ஸ் நாட் ரிஜிஸ்டர் அண்டர்
ஆர்ஓ வாட் யூ கால் ஆர்ஓஎஸ், நீங்க வந்து ஆர்ஓசிக்குள்ள இருப்பீங்க. இது இட்ஸ் நாட் ஃபார் என்ஜிஓக்கு வந்து அவர் தனியா நம்ம டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து என்ஜிஓக்குன்னு தனியா ஒரு கிராண்ட் ஒன்று வெளியாக்கியிருந்தாரு லாஸ்ட் இயர். நீங்க பார்த்துருக்கலாம், அந்த கோப்ராசி இந்த மாதிரி. அதுக்கு நீங்க போகலாம். ஆனா நீங்க இந்த இந்த எஸ்எம்இ கோஆப்போட நீங்க கிராண்ட் அப்ளை பண்ணணும்னா, ஐபேப் நீங்க அப்ளை பண்ணணும்னா பதிவு பண்ண வியாபாரிகள் பிசினஸ் மட்டும்தான் நீங்க இந்த கிராண்ட் நீங்க அப்ளை பண்ண முடியும் பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கடை இல்லை சார், எனக்கு கடை இல்லை, எனக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா நீங்க உங்களுக்கு கடை இருக்கணும். ஏன்னா நீங்க உங்க வியாபாரம் வந்து லீகலா நடந்துகிட்டு இருக்கணும். இல்லைன்னா எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு கடை இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்களோட கடையோட படங்கள்லாம் கேட்பாங்க. உங்க கடையோட மெயின் சைன் போர்டு கடை, அப்புறம் உங்க 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 வியாபாரம் உள்ளுக்கு நடக்கிறதுல ஒரு 3-4 படம் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ஏன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னா, நம்ம அதை சொன்ன மாதிரி உங்களோட பிசினஸ் எந்த கேட்டகரின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணணும். நான் அதை சொன்னல 3 கேட்டகரி இருக்கு. இந்த எஸ்எம்இ பிகேஎம்எஸ் லைசன்ஸ்ல வந்து 3 கேட்டகரி இருக்குங்க. ஒன்னு வந்து மைக்ரோ, இன்னொன்று வந்து கச்சில், மற்றொன்று வந்து செடுரான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களோட லைசன்ஸ் அவங்க கொடுப்பாங்க, இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை எதை பேஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட டேர்ன் ஓவர், உங்க டேர்ன் ஓவர் வந்து 300,000 குறைவா இருந்துச்சுன்னா தே கன்சிடர் யூ எஸ் அ மைக்ரோ. அப்போ உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அதை உறுதிப்படுத்தும் பாருங்க. இப்போ இதெல்லாம் இல்லை சார், எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்னோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க சப்மிட் பண்ண முடியாது. சப்மிட் பண்ண ஏன்னா உங்களை கேட்டகரைஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க உங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அடுத்தது நீங்க இபிஎஃப் ஒரு எம்ப்ளாயரா இருக்கக்கூடிய நீங்க வந்து இபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்க அனுப்பணும். குறைஞ்சது ஒருத்தருக்காவது நீங்க சம்பளம் கொடுத்து இபிஎஃப் கட்டி இருக்கணும். ஓகே, இதுவும் நிறைய பேர் செய்யறது இல்லை. வேலைக்கு ஆளு வச்சிருக்கீங்க, ஆனா இபிஎஃப் கட்ட மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு 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 வியாபாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அதான் சொன்னாங்க. நல்ல கடை வச்சிருக்காங்க, கடையில ஒரு ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க, 5 பேரும் லோக்கல். ஆனா 5 பேருமே வந்து இபிஎஃப்ல பதிவு பண்ணல. ஒரே ஒருத்தர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அது கூட நம்ம சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பாக்கி 4 பேருமே பதிவு பண்ணல. இது சட்ட ரீதியா தப்புங்க. அக்தா பக்கத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா அது சட்டப்படியே தப்பு. நீங்க ஒருத்தர் வேலைக்கு பகுதி நேரமா வச்சாலும் சரி, ஃபுல் டைமா வச்சாலும் சரி, நீங்க வந்து சொக்சோ இபிஎஃப்ல பதிவு பண்ணி ஆகணும். அது ஒரு ரிக்வயர்மெண்ட் பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணுங்க. ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு ஒன்ட்ரப்ரனரா யோசிங்க. ஒரு ஒன்ட்ரப்ரனரா வியாபாரம் பண்ணுங்க. மற்ற சீனவர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப அதை வந்து பாதுகாப்பா செய்வாங்க. ஏன்னா உங்களை ஒரு தடவை பிடிச்சாங்கன்னா அதுக்கு காம்பவுண்ட்லாம் நீங்க கட்ட வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூ பாருங்க. ஒரு காம்பவுண்ட் கட்டுறது, டெண்டர் கட்டுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதை நீங்க கண்காணிக்கணும். ஸோ இன்னொரு ரிக்வயர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒருத்தரையாவது நீங்க இபிஎஃப்ல சோக்சோல பதிவு பண்ணிருக்கணும். இபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. உங்களுடைய எம்ப்ளாயரோட இபிஎஃப் ஸ்டேட்மெண்ட், கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும், அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் அனுப்பி விட்டுட்டீங்கன்னா 100 வழி அதோட பேமெண்ட் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணுமா, வித்தின் 10 டேஸ்ங்க, 10 நாள்ல வந்துட்டு அது அப்ரூவலா ரிஜெக்டா அப்ரூவ் பண்ணா உங்களோட என்ன ஸ்டேட்னு சொல்லி அது வெளியாகும் பாருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஸோ முதல்ல வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே இந்த விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஸோ நீங்க பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுவாங்க, அனுப்புவாங்க பாருங்க. சிஜில் அக்வானு பிஎம்எக்ஸ் பிஎம்கேஎஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்எம்இ காப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதுல வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. இது மைக்ரோவா அல்லது செடுரானாவா அல்லது கிச்சிலானு. எனி பிசினஸ் பிலோ 300,000 turnover they consider as a micro. Any business more than 300,000 less than 5 million they consider kecil. Anything more than 5 million they consider sederhana. To below 20 million they consider sederhana. So இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த கிரானும் சரி உங்களோட லோனும் சரி நீங்க அப்ளை பண்ண முடியும் பாருங்க. போன வருஷம் இந்த ஐபேப்போட ரிக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 300,000 turnover and above சொல்லியிருந்தாங்க. அப்ப 300,000 and aboveனா you must be a கச்சில் பாருங்க, கச்சில் அண்ட் செடரான. நீங்க மைக்ரோவா இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு அப்ளிகேஷன் போட முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. புரிஞ்சுதுங்களாங்க? இதை பத்தி இந்த பிகேஎம்எஸோட பிஎம்கேஸோட லைசன்ஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? இதோட ஷாராட் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதை நீங்க முதல்ல பூர்த்தி ஆகணும். அப்புறம் தான் நீங்க வந்து கிராண்ட் அப்ளிகேஷன் போட முடியும் பாருங்க. எஸ் கையத்ரி எஸ். இது முக்கியம். இதை எடுத்து வச்சிட்டீங்கன்னா 2 வருஷங்க, 2 வருஷம் எஸ்எம்இ கிளப் கீழே இருக்கக்கூடிய எந்த கிராண்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் அவங்க கீழே ஃபைனான்சிங் சப்போர்ட் கூட கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த எஸ்எம்இ பேங்க், எம்ஐடிஎஃப் இவங்க எல்லாமே வந்து
இந்த எஸ்எம்இ காப்போட இந்த சிஜில் இல்லாம உங்களோட எந்த லோனுமே நீங்க அப்ளிகேஷன் போட முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது அடிப்படை விஷயங்க. இதுக்கு முதல்ல ஒரு முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்எம்இ காப்க்கு போனீங்கன்னா, அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா, அங்க நீங்க வந்து இந்த பதிவை பண்ணலாம். நீங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டு நீங்க அப்ளிகேஷன் போடலாம் பாருங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்துச்சுன்னா வித்தின் 10 days இது வந்து நார்மல் டேஸ் பாருங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி புதுசா கிராண்ட் லான்ச் பண்ண டைம்ல வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்க. 7ஆம் தேதி தான் இந்த கிராண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்பதான் நிறைய பேர் அப்ளிகேஷன்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இருந்தாலும் கூட இப்ப எடுத்து வச்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா அடுத்த தடவை உங்களுக்கு இந்த கிராண்ட் திறக்கும் போது நீங்க இதை நீங்க அப்ளை பண்ணலாம் பாருங்க. சரி, இப்ப எஸ்எம்இ காப்ல அவங்க ஐபேப்னு சொல்லி இந்த 7ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கிராண்ட் பாருங்க. ஐபிஏபின்னு இது எஸ்எம்இ காப்ல இது ரொம்ப நாளா இருக்குங்க. இந்த பிஏபின்ற கிராண்ட் வந்து ஒரு 3-4 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஜெனரலாவே கொடுக்குறாங்க எல்லா வியாபாரிகளுக்கும், இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா வியாபாரிகளுக்கும். ஆனா நம்ம ரமணன் வந்தோடனே இந்த பேப் வந்து பிஏபி வந்து இந்தியர்களுக்காக ஒரு பங்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஐபேப்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணாரு. அது பெரிய ஒரு இனிஷியேட்டிவ்ங்க. நம்ம அவருக்கு பாராட்டு சொல்லணும். நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம இந்திய வியாபாரிகளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பாலிட்டிக்கா நான் ப்ரொமோட் பண்ணல, பட் அவர் எஃபர்ட் போடுறாருன்றதுக்கு நான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல. ஒரு மினிஸ்டரா இருந்து, டெபுட்டி மினிஸ்டரா இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஐபிஎஃப் எப்படின்னா பாத்தீங்கன்னா, இது ஒரு மேட்சிங் கிரானுங்க. இங்கதான் இது ஒரு இன்னொரு சிக்கலுங்க. நம்ம அவர்கிட்ட இந்த மேட்சிங் கிரான் சொன்னாலே பயம் வந்துடும். சார் மேட்சிங் கிரான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 வெள்ளிக்கு ஒரு கிராண்ட் தேவைப்படுதுன்னா நீங்க 5,000 வெள்ளி போட்டுருக்கணுங்க. புரியுதுங்களா? நீங்க 5,000 வெள்ளி போடணும். எஸ்எம்இ காப் வந்து உங்களுக்கு 5,000 வெள்ளி அரசாங்கத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த 5,000 வெள்ளி இந்த கிராண்ட்ல கிடைக்கணும்னா உங்களோட பணம் 5,000 வெள்ளி நீங்க போடணும். ஸோ இதுதான் அதோட ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா பாருங்க. இது மேட்சிங் கிராண்ட். 2 வருஷத்துக்கு முன்னே ஃபுல் கிரானா கொடுத்தாங்க. பட் இது இப்ப வந்து மேட்சிங் கிரானா மாத்திருக்காங்க பாருங்க. எது எப்படி இருந்தாலுமே ஒரு வியாபாரிக்கு ஒரு பெரிய சேவிங் தானேங்க. இப்போ உங்களோட இன்வாய்ஸ் வந்து ஒரு 100,000 இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல உங்களுக்கு திரும்ப 50,000 வெள்ளி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ நீங்க அப்படிதான் பார்க்கணுங்க. சார் நான் எப்படி சார் 50% காசு போடுறதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷனுங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கணும் பாருங்க. ஸோ இந்த கிராண்ட் வந்து மேக்சிமம் 100,000 கொடுக்குறாங்கங்க ஒவ்வொரு பதிவு பண்ண வியாபாரிகளுக்கு. பிகேஎம்எஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து 100,000 வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம். ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து போன வருடம் 1 ஜூலைலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாங்க. இதுதான் அதோட ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இது எதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மிஷின் வாங்கணும், ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி பிசினஸ் பண்றீங்க, உங்களோட அவன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு தேவையான மிஷினரி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 50,000 வெள்ளி அது செலவாகுதுன்னு வச்சுங்களேன். அந்த மிஷினை வந்து நீங்க 50,000 வெள்ளிக்கு வாங்குறதுக்கு எஸ்எம்இ காப் வந்து உங்களுக்கு 25,000 வெள்ளி உங்களுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க 50,000 வெள்ளி போட்டு முதல்ல அந்த மிஷினை வாங்கணும். இது வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்ங்க. நீங்க முதல்ல அந்த மிஷினை 50,000 வெள்ளிக்கு போட்டு நீங்க வாங்கணும். வாங்கின பிறகு 25,000 வெள்ளி உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இதோட ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அடுத்தது ஐசிடி அடாப்ஷன் அல்லது இ காமர்ஸ். இப்ப எல்லாருமே நிறைய பேர் இந்த இ காமர்ஸ்ல வியாபாரம் பண்றீங்க பாருங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றீங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வியாபாரம் பண்ணும்போது இதை கூட நீங்க கிளைம் பண்ணலாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்க பிசினஸ்க்கு வந்து பிஓ சிஸ்டம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலேன். நிறைய கடைகள்லாம் இந்த பிஓ சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து தேவைப்படுது பாருங்க உங்களோட பிசினஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஸோ இது நீங்க வாங்குறீங்க. இதோட காஸ்ட் வந்து ஒரு 5,000 வெள்ளின்னு வச்சுக்கோமே. 5,000 வெள்ளினா 2,500 வெள்ளி நீங்க இந்த கிராண்ட்ல நீங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ இது நல்ல வாய்ப்புக்கு பாருங்க. இது அவங்களோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிசினஸை விருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த கிராண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம சொந்த செலவுக்கு பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேர் இது வந்து தப்பா எடுத்துக்கிறீங்க. கிராண்ட் கிடைச்சா சார் நான் ஏதாவது பண்ண முடியுமா, வீடு ரெனோவேஷன் பண்ண முடியுமா, காடி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது உங்க வியாபாரத்துக்கு கொடுக்கப்பட்ட கிராண்ட். ஸோ அடுத்தது வந்து இஎஸ்டி, என்வாயர்மெண்ட் சோஷியல் கவர்மெண்ட் அடாப்ஷன். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து
என்வாயர்மெண்ட் பேக்கிங் பண்ண போறீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய என்ன சொல்லுவாங்க, பாலிஸ்டீன் பேஸ் பண்ணி நம்ம பேக்கிங் எல்லாம் பண்றோம். ஸோ இது நீங்க இதெல்லாம் வந்து ஒரு என்வாயர்மெண்ட்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பாருங்க. என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு பேக்கிங் நீங்க வாங்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதுல நீங்க 50% இந்த கிராண்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன். இப்போ கிராண்ட் ஹலால் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், அல்லது ஒரு உணவு வகை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து கேகேஎம் லைசன்ஸ் வேணும், அப்புறம் இந்த மெஸ்டி லைசன்ஸ் வேணும். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செலவு இருக்கு பாருங்க. ஸோ இந்த செலவை கவர் பண்றதுக்கு இந்த கிராண்டை நீங்க பயன்படுத்தலாங்க. ஐந்தாவது வந்து அட்வர்டைசிங் அண்ட் ப்ரொமோஷன். நிறைய பேர் நீங்க பாருங்களேன், இந்த விளம்பரத்துல பிசினஸ்ல நீங்க விளம்பரம் பண்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப தயங்குறோம் இந்த விளம்பரம் பண்றதுக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி கிராண்ட் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கிராண்டை பயன்படுத்தி நீங்க உங்க பிசினஸ் விளம்பரம் படுத்தலாம். 50% வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராண்ட் மூலியமா நீங்க வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 வழிக்கு ஒரு சைன் போர்ட் செய்றீங்க, உங்க கடைக்கு சைன் போர்ட் செய்றீங்க, அல்லது ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல விளம்பரம் படுத்துறீங்க, அல்லது ஒரு பில் போர்ட்ல நீங்க ஒரு விளம்பரம் படுத்துறீங்க. அந்த விளம்பரம் வந்து 20,000 வெள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 20,000 வெள்ளி பில்லுல 10,000 வெள்ளி உங்களுக்கு வந்து எஸ்எம்இ காப் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கிராண்ட்ல இருந்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க பாருங்க. இது உங்களுக்கு சேமிப்பு தானுங்க. ஒரு வியாபாரிக்கு இது பெரிய சேமிப்பு பாருங்க. ஸோ நீங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும். இதுவே நீங்க போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த செலவுலாம் நீங்க திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு போன ஒரு சைன் பிறகு உள்ளது ஃபர்ஸ்ட் ஜூலை 2020க்கு பிறகு உள்ள எந்த பில்லுமே நீங்க வந்து உங்களோட நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு எம்ப்ளாயியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு சம்பளம் எடுங்க, அப்புறம் இபிஎஃப் விட்ரோவல் பண்ணுங்க, இபிஎஃப் கண்ட்ரிபியூஷன் பண்ணுங்க, சொக்ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறதுனால நீங்களும் பண்ணிருக்கணும்ல. இப்ப நீங்க பதிவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பெரிய விஷயம் இல்லையா? இப்ப சார் என்னோட வியாபாரம் நான் தான் சார், ஒன் மேன் ஷோ சார், எனக்கு வேலை ஆளுக்கு எல்லாம் தேவையில்லை சார், இப்ப எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பதிவு பண்ணலாம்ல. புரியுதுங்களா? துலாசினி ராணி, நீங்க உங்களை பதிவு பண்ணிக்க. ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் கூட நீங்களும் உங்களோட பிசினஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி, இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறீங்க, அது தப்பு. நான் என்னோட ட்ரைனிங்ல அதை நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்த ட்ரைனிங்ல அதை உங்களுக்கு அந்த அந்த வழிமுறைகள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது ஏன் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீங்க ஒரு 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 பிசினஸ்ல நீங்களும் ஒரு எம்ப்ளாயி. ஏன்னா நீங்க உழைப்பு போடுறீங்க பாருங்க, பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் செய்யும்போது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செய்யும்போது, துலாஷனிக்கு இந்த மாசம் சம்பளம் 5,000 வெள்ளி அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டேட்மெண்ட்ல போடுவீங்க. அந்த 5,000 வெள்ளி எடுத்து தான் நீங்க வந்து உங்க செலவு பார்த்துக்கணும், உங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணணும். ஆனா இந்த கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் நிறைய பேர் பண்றீங்க. இது நிறைய பார்த்துருக்கேன். இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு, இந்த கிராண்ட் அப்ளை பண்றதுக்கு எந்த டாக்குமெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கண்ணீர் வரும் பார்க்கும்போது. என்னங்க இப்படி டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இதெல்லாம் சரின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்புங்க. உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து உங்க சொந்தத்துக்காக நீங்க காசு எடுக்கக்கூடாது. ஒரு அக்கௌண்டிங்ல வந்து அது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. அதுவும் சென்ட்ரல் ஹார்ட் இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஓகே, உங்களுக்கு நீங்க காசு வேணும், ஏன்னா நீங்க உழைப்பு போறீங்க, உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க சம்பளமா விட்ரோவல் பண்ணி உங்களை இபிஎஃப்ல பதிவு பண்ணுங்க, உங்களை சொக்ஸோல பதிவு பண்ணுங்க. இது ரொம்ப 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 முக்கியங்க. இப்ப துலாஷினி உங்களுக்கு வேலையாட்கள் இல்லைன்னா முதல்ல உங்களை பதிவு பண்ணுங்க, உங்களை இபிஎஃப்ல பதிவு பண்ணிட்டு சொக்ஸோல பதிவு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு ஆளுக்காவது நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும்ல, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க அனுப்பலாம். இது ரொம்ப முக்கியங்க. சரியா? சோ போன வருஷம் 1ஆம் தேதி 4ஆம் மாசத்து 7ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசத்துல இருந்து ஜூன்ல இருந்து நீங்க எந்த செலவு இந்த 5 ஸ்கோப்ல எந்த செலவு நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க இந்த கிராண்ட் அப்ளை பண்ணலாங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 50% உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 100,000 நீங்க கிளைம் பண்ணலாம். நம்ம அதை சொன்ன மாதிரி தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்எம் இருக்கணும், அப்புறம் இந்த பிகேஎம்எஸ் லைசன்ஸ் வேணும்,
பிஸ்னஸ் ப்ரெமிஸ் லைசன்ஸ், நீங்கள் அந்த உங்களோட பிரபண்டாரோட லைசன்ஸ் உங்கள் பிஸ்னஸில் பதிவு பண்ணியிருப்பீங்களா, உங்கள் கடையை பதிவு பண்ணியிருப்பீங்களா, அந்த லைசன்ஸ் வேணும். ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 3 years, அல்லது குறைஞ்சது த லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த கிராண்ட் அப்ளை பண்ணினா குறைஞ்சபட்சம் 6 மாதம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த கிராண்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வியாபாரத்தில் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் தான் இந்த கிராண்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 3 months 3 மாதத்துக்கு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளோட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பிஓ சிஸ்டம் உங்கள் கடைக்கு வாங்குறீங்க, அந்த கடைக்கு வாங்கக்கூடிய அந்த பிஓ சிஸ்டம் குறைஞ்சது 2 கொட்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு என்னன்னு எதுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்கள் மெனிப்புலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 2 கொட்டேஷன் செய்வாங்க, கேட்பாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டீங்க, போன வருஷம் வாங்கிட்டீங்க, 1st June பிறகு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் 2 கொட்டேஷன் கேட்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும், நீங்கள் பேமெண்ட் கொடுத்த ப்ரூஃப், அவங்களோட கொட்டேஷன், அவங்களோட இன்வாய்ஸ், நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப், இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி கேள்விகள் இருந்தால் நீங்கள் இறுதியில் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுக்குறேன். இது வந்து எஸ்எம்இ காப்ல இருக்கக்கூடிய கிராண்ட். இது வந்து இப்போ 7ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இதை சாத்திடுவாங்கங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, இப்போ இதுவும் இந்த மாதம் அறிமுகப்படுத்தினார் நம்ம டெப்யூட்டி மினிஸ்டர் ரமணன். டாக்டர் ரமணன் வந்து இது ஒரு வெரி குட் இனிஷியேட்டிவ்ங்க. எஸ்எம்இ பேங்க்ல வந்துட்டு நமக்கு வணிகம் ஃபைனான்சிங் ஸ்கீம் சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இதில் 50 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எஸ்எம்இ பேங்க்ல வந்து எனக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க. 2000 இந்த எஸ்எம்இ பேங்க் கூட நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பேங்க் நிகராக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருந்தாலும் கூட இவங்கள்ட்ட காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்பர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் நிறைய ப்ரோக்ராம்லாம் முன்ன பண்ணாங்க. பட் இப்போ வந்து இந்த வணிகம் ஃபைனான்சிங் ஸ்கீம் சொல்லிட்டு நமக்காக 50 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். சரி, இந்த காசு, இந்த லோன், இந்த ஃபைனான்சிங் நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிஷினரி வாங்குறது, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கொமர்ஷியல் வெஹிக்கல், இப்போ வந்து எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காரு. அவர் வந்து நிறைய லாஜிஸ்டிக் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. அவருக்கு லாஜிஸ்டிக் லோரி தேவைப்படுது. அப்போ அவர் இந்த கொமர்ஷியல் வெஹிக்கல் வாங்குறதுக்கு நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணலாம். அல்லது உங்கள் கடை, இப்போ நிறைய பேர் இந்த ஃபுட் ட்ராக் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீங்க, அல்லது ஃபுட் ட்ராக் பிஸ்னஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபுட் ட்ராக்ல ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆப்ஷன் ஒரு ஃபுட் ட்ராக் போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு வேன் வேணும், ஒரு ஃபுட் ட்ராக் வேணும்னா அதுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 3வது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னா நீங்கள் 6 மாதம் 1 மாதம் உங்கள் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தேவைப்படுதுல்ல. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ எதுக்குன்னா, உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல், சம்பளம் கொடுக்கணும், ரெண்டல் கொடுக்கணும், அப்புறம் யூட்டிலிட்டி கட்டணும், இதெல்லாம் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது பாருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஃபைனான்சிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மினிமம் 100,000 கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 300,000 கொடுக்குறாங்க. 100,000 இஸ் லாட் ஆஃப் மணிங்க. ஒரு சிறு வியாபாரியா இருந்தீங்கன்னா இது பெரிய விஷயம் பாருங்க, 100,000. ஆனால் 100,000ன்னா நீங்கள் உங்களுக்கு புரியணும், அதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து கண்ணை மூடிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரிக்குவயர்மெண்ட் இருக்கு பாருங்க. ஆனால் இந்த எஸ்எம்இ கப்போட ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 100% உங்களுக்கு ஃபைனான்சிங் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மிஷினரி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது மார்ஜினல் ஃபைனான்சிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷின் வந்து 20,000 வெள்ளின்னு வச்சுங்களேன். அந்த 20,000 வெள்ளி மிஷினுக்கு நீங்கள் முதல்ல கொட்டேஷன் எடுக்கணும், கொட்டேஷன் சப்மிட் பண்ணணும். இவங்களோட ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோன் வந்து உடனே டிஸ்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்க லோன் அப்ரூவல் பண்ணிடுவாங்க, உங்களோட எல்லோ கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு உங்களோட நீங்கள் ப்ரொபோசல் அனுப்பும் போது நீங்கள் அனுப்பியிருப்பீங்க என்னென்ன மிஷின் வாங்க போறீங்க, என்ன விலை, அதோட கொட்டேஷனை நீங்கள் அனுப்பியிருப்பீங்க பாருங்க. அப்போ ஒரு மிஷின் நீங்கள் வாங்க போறீங்க, 20,000க்கு நீங்கள் மிஷின் வாங்க போறீங்க, அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் வந்து 20% நீங்கள் கட்டியிருக்கணும். நீங்கள் 20% காசு கட்டின ப்ரூஃபை காமிச்சிங்கன்னா 80% அவங்க ஃபைனான்சிங் பண்ணுவாங்க. அது 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து டைரெக்டாக அவங்க வந்து அந்த வெண்டருக்கு கொடுப்பாங்க, அல்லது அந்த காசு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பணத்தை 20,000 வெள்ளி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் 20,000 வெள்ளி கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 80% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களோட இன்வாய்ஸில் 80% தான் அவங்க வந்து உங்களுக்கு ஃபைனான்சிங் பண்ணுவாங்க. ஸோ 20% நீங்கள் போடணும்.
உங்களோட காசு நீங்க போடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபைனான்சிங் கிடைக்காது பாருங்க. இது உங்களுக்கு புரியணும். நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்எம்இ பேங்க்ல போயிட்டு ஃபைனான்சிங் கட்டு அவங்களோட எல்லோல இந்த மாதிரி போடும்போது தான் ரொம்ப வருத்தப்படுறீங்க. சார் 20% எப்படி சார் நான் காசை திரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பணம் கண்டிப்பா இருக்கணுங்க. இந்த மாதிரி ஃபைனான்சிங் போகணும்னா காசு அறவே இல்லைன்னா எப்படி நீங்க ஃபைனான்சிங் போங்க? எப்படி பேங்க் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க? இதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. கமர்ஷியல் வாய்ப்புகள் வாங்குனீங்கன்னா, இப்ப லோரி வாங்குறீங்க, ஒரு ட்ராக் வாங்குறீங்க, ஒரு வேன் வாங்குறீங்க. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இதுல வந்து 90% வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்சிங் குடுப்பாங்க. அப்படின்னா ஒரு 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 ட்ராக் வாங்குறதுக்கு 50,000 உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு 1,00,000 தேவைப்படுது அப்படின்னா, அதுல 90% அவங்களோட அந்த லோன் ஃபைனான்சிங் வரும். 10% உங்க காசு போட்டிருக்கணும் நீங்க. அதுக்கு ப்ரூஃப்லாம் கேட்பாங்கங்க. ஏன்னா எனக்கு எஸ்எம்இ பேங்க்ல நிறைய அனுபவம் இருக்கு முன்ன. ஒவ்வொரு லோனு நீங்க அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஒரு கிளையனுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் மேனேஜரை டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுப்பாங்க, உங்களை விசிட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க பொருள் வாங்கும்போது உங்க 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 ஃபேக்டரிக்கோ உங்க ஆஃபீஸ்க்கோ வந்து பார்ப்பாங்க. அது வாங்கியிருக்கீங்களா, பூட்டியிருக்கீங்களா, அப்புறம் அந்த பொருள் எல்லாம் அவங்களோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு போவாங்க. இது ரொம்ப எனக்கு அனுபவம் இருக்கு அவங்க கூட. இது நான் நிறைய பண்ணியிருக்கேன் அவங்க கூட பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க சரியா பண்ணணும். அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து 100%. இப்போ உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது, அதுக்கு 100% உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் பாருங்க. ஸோ இந்த ஃபைனான்சிங் டென்னிஸ் எத்தனை வருஷத்துக்கு இந்த ஃபைனான்சிங் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி கமர்ஷியல் வேன் வந்து 7 வருஷம் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரியணுங்க. 7 வருஷத்துக்கு இந்த லோன் இங்க போகும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரோக்ராம். உங்களுக்கு 3 வகையான ப்ரோக்ராம் இருக்கு. எந்த ப்ரோக்ராம்ல அவங்க வந்து உங்களை கொண்டுட்டு போறாங்கன்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வித்தின் 3.5% to 4%. இது மோர் டு த மைக்ரோ ஃபைனான்சிங். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி you must be small enterprise as defined by SME Corp. SME Corpல வந்து நீங்க வந்து ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸா இருக்கணும். முதல்ல நான் சொன்ன SME Corpல சர்டிஃபிகேஷன்ல 3 இருக்கும். ஒன்னு மைக்ரோ, இன்னொன்னு வந்து கிச்சில், இன்னொன்னு வந்து சிறுதான. ஸோ இதுக்கு வந்து நீங்க கிச்சிலா இருக்கணும், ஸ்மால் என்டர்பிரைஸா இருக்கணும். மைக்ரோ கிடைக்காது. மைக்ரோனா பிலோ 300,000 டர்ன் ஓவர்னா இந்த லோனை நீங்க ஃபைனான்சிங் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு சின்ன கடை வியாபாரம் பண்றீங்க, ஒரு ஆள் தான் வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுல அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைனான்சிங் உங்களுக்கு கிடைக்காது. மைக்ரோ ஃபைனான்சிங் நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. இது வந்து மோர் டு த ஸ்மால் என்டர்பிரைஸ். அடுத்தது எஸ்எஸ்எம்ல பதிவு பண்ணிருக்கணும். நான் பாருங்க, எந்த ஃபெசிலிட்டி நீங்க போனாலும் உங்க பிசினஸ் நீங்க பதிவு பண்ணிருக்கணுங்க. தயவு செய்து நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்கன்னா, ஒரு என்டர்பிரினியரா இருக்கீங்கன்னா உங்க பிசினஸை பதிவு பண்ணுங்க. காரணங்கள் சொல்லாதீங்க. இது ரொம்ப முக்கியம். பதிவு பண்ணாத எந்த பிசினஸுமே தகுதி இழந்துருவீங்க. ஏன்னா நீங்க பிசினஸ் லீகல் இல்லை. நீங்க எவ்வளவுதான் வியாபாரம் பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த வியாபாரத்தை பதிவு பண்ணலன்னா யூ ஆர் நாட் அ லீகல் பிசினஸ், யூ நாட் அ லீகல் என்டிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ரெண்டாவது, யூ மஸ்ட் பி மலேசியன் ரெசிடென்ஸ். குறைஞ்சது மினிமம் 51% ஷேர் ஹோல்டரா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லது அந்த சிஇஓ அல்லது எம்டி வந்து மினிமம் 10% ஷேர் ஹோல்டரா இருக்கணும். அடுத்தது உங்களோட பிசினஸ் ஷரியா கம்ப்ளைண்ட் பிசினஸா இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் பாருங்க. இப்போ ஆல்கோஹால் பிசினஸ் செய்றீங்க, இதுல முடியுமா சார் கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. உங்களோட பிசினஸ் பார் நான் அப்ளை பண்ணலாமா சார் கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ ஷரியா கம்ப்ளைண்ட் பிசினஸா இருந்தால் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஜெனரலி நிறைய பிசினஸ் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் தான் பாருங்க. அடுத்து இதுக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா ரிக்வயர் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் போடும்போது உங்களை லோன் அப்ரூவ் பண்றாங்கன்னா ஹலால் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து உங்களை ஜஸ்டிஃபை பண்ணும். ஐயோ ரன் த பிசினஸ் வித் ஷரியா கம்ப்ளைண்ட். அது வந்து நான் பேசின பிறகு என்ன தெரிஞ்சதுன்னா, உங்க லோன்ல இருந்து நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்சது 2 வருஷம் உங்க பிசினஸ் ரன் பண்ணிருக்கணும். இப்பதான் சார் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், 6 மாசமா செய்யறேன், நான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. குறைஞ்சது 2 வருஷம் உங்க பிசினஸ் நீங்க பதிவு பண்ணிருக்கணும். இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆடிட்டட் ரிப்போர்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் உங்களோட ப்ரூஃப் பண்ணும். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாசம், குறைஞ்சபட்சம் 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. எஸ்எம்இ பேங்க் வந்து இன்னும் 6 மாசத்துக்கு மேல கூட உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நிறைய டாக்குமெண்ட் அவங்க கேட்பாங்க. காரணம் என்னன்னா, தே வாண்ட் டு மேக் ஷுர்
உங்களால கட்ட முடியும் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இருக்கு, இதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு, உங்களால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா எஸ்எம்இ பேங்க் போங்க. வணிகம் ஃபைனான்சிங் நீங்க தட்டி பாருங்க. அங்க வந்து அதுக்கு தனியா ஒரு 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 பேஜ் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணலாம். இது வந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி முதல்ல அடிப்படை என்ன விஷயம்னா எஸ்எம்இ காப்ல நீங்க பிகேஎம்எஸோட சர்டிஃபிகேஷன் எடுத்திருக்கணும். அந்த சர்டிஃபிகேஷன்ல வந்து அவங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கட்சியில்னு போட்டிருக்கணும். அவங்க எப்போதுமே 3 ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. நீங்க எஸ்எம்இனா 3 ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒன்று மைக்ரோ, இன்னொன்று வந்து கட்சியில், இன்னொன்று வந்து சிடர்ஹான். ஸோ சிடர்ஹான் அண்ட் மைக்ரோ இந்த ப்ரோக்ராமுக்கு போக முடியாது. இது வந்து வெறும் கட்சியிலுக்கு மட்டும்தான். கட்சியில்ன்றது வந்து turnover more than 300,000 below 2 million. ஓகே, ஸோ ஃபார் கிளியருங்க. இந்த கிராண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்? ஓகே, இந்த கிராண்ட் அப்ளை பண்ணதுக்கு முக்கியமான இந்த ரிக்குவயர்மெண்ட் இது நம்ம அதில் சொன்ன மாதிரி உங்க நீங்க மலேசியன் ஓனரா இருக்கணும். உங்க பிசினஸ் நீங்க பதிவு பண்ணிருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரு வேலிடான பிசினஸ் பிரமிஸ் இருக்கணும், கடை இருக்கணும், ஆஃபீஸ் இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த 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 கிராண்ட் எல்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். வீட்ல இருந்து வியாபாரம் பண்றேன் சார், நான் வந்து வர்ச்சுவலா பிசினஸ் ரன் பண்றேன் சார். எனக்கு ஒரு கிளையன் வந்தாரு, அவருடைய ஆஃபீஸ் வந்து வர்ச்சுவல் ஆஃபீஸ். சார் நான் எப்படி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அது ரொம்ப கடினங்க. வர்ச்சுவல் ஆஃபீஸ்ல நீங்க பிசினஸ் ரன் பண்ணீங்கன்னா ரொம்ப கடினம். ஏன்னா அவங்களோட சைன் போர்ட்லாம் நீங்க உறுதிப்படுத்தணும். ஏன்னா அவங்க இது நீங்க வந்து ஒரு ஒரு எஸ்எம்இன்னு அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும் பாருங்க. ஸோ அதுக்காக இந்த டாக்குமெண்ட்லாம் கூட கேட்பாங்க. நிறைய இந்த பிசினஸ் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் இந்த லோன் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ல தாங்க நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்றீங்க. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் தாங்க. சரியான டாக்குமெண்ட் இல்லாதது காரணத்தினால தான் நமக்கு எங்கேயுமே ஃபைனான்சிங் கிடைக்க மாட்டேது, நமக்கு கிராண்ட் கிடைக்க மாட்டேது. ஸோ டாக்குமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸ் எஸ்எஸ்எம்ல பதிவு பண்ணியிருக்கணும். நீங்க சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா அல்லது சென்ட்ரியாம்பேட்டா அதெல்லாம் ஒரு ரிக்குவயர்மெண்ட்ல உங்களோட பிஸ்னஸ் நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். நீங்க பார்ட்னர்ஷிப்பா என்ன வியாபாரமா இருந்தாலும் சரி நீங்க பதிவு பண்ணியிருக்கணும், எஸ்எஸ்எம்ல பதிவு பண்ணியிருக்கணும். என்ஜிஓ வந்து பிஸ்னஸ் இல்லைங்க, என்ஜிஓ வந்து வியாபாரம் இல்லை. என்ஜிஓ வந்து ஆர்ஓசிக்குல பதிவு பண்ணுவாங்க. என்ஜிஓ வந்து வியாபாரம் இல்லை. வியாபாரம் வந்து ஆர்ஓஎஸ் கூட நீங்க பதிவு பண்ணணும். எஸ்எஸ்எம்ல போயிட்டு நீங்க ஆர்ஓஎஸ்எம்ல 60 லீக் கொடுத்து நீங்க உங்க வியாபாரத்தை பதிவு பண்ணிக்கோங்க, உங்களோட ட்ரேட்மார்க்ல பதிவு பண்ணிக்கோங்க. வியாபாரம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்னங்க பண்ணணும்? வியாபாரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உங்களோட கம்பெனி பேர்ல ஒரு அக்கௌண்ட் திறக்கணும். உங்க பர்சனல் அக்கௌண்ட்ல உங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இது நிறையங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்த இந்த துறையில இருக்கிறேன், நிறைய கன்சல்டேஷன் கொடுக்குறேன். இது ஒவ்வொரு தரையும் நான் பார்க்குறேங்க. இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடிய நம்ம இந்தியர்கள் மக்கள்ல இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குங்க, ரொம்ப இருக்கு. முதல் சொன்ன மாதிரி ஒன்றும் பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே நீங்க பதிவு பண்ணியிருந்தா கூட உங்க கம்பெனி பேர்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லை சார் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்போ எல்லாருமே டிவைட் நான் பார்க்குறாங்க, கியூஆர் பார்க்குறாங்க, அதனால என்னோட கியூஆர் கோட் கொடுத்துருவேன், என்னோட டிஓ நாட் அக்கௌண்ட் கொடுத்துருவேன், அதனால என்னோட அக்கௌண்ட்ல காசு போட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேங்க் நீங்க இந்த மாதிரி கிராண்ட் அப்ளை பண்ணும்போது, லோன் அப்ளை பண்ணும்போது உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க அட்டாச் பண்ண முடியுமா? உங்க பிசினஸ் லோன் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க அனுப்ப முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. இது உங்களுக்கு புரியணும். நிறைய பேர் இதுதான் தப்பு பண்றீங்க. உங்க பிசினஸ் காசு வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல போடுறீங்க. அப்ப நீங்க ஃபைனான்சிங் பண்ணும்போது, ஏன்னா ஒரு பேங்கரும் சரி, ஒரு ஃபைனான்சரும் சரி, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க எப்படி உங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க பிசினஸ் நீங்க வந்து சரியான முறையில் அந்த பிசினஸ் ரன் பண்றீங்களா? உங்க பிசினஸோட டாக்குமெண்ட்லாம் சரியா வச்சிருக்கீங்களா? ஏன் இந்த டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட கேட்கறாங்க? அதுக்கு தான் முக்கிய காரணம். உங்க பிசினஸ் வந்து ப்ராப்பரா நீங்க ரன் பண்றீங்களான்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா வச்சிருக்க மாட்டீங்க. இப்ப இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கங்களேன், சொந்த பேர்ல போட்டிருக்கீங்க. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்காது உங்கள்கிட்ட, செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த இந்த மாதிரி கிராண்ட் வரும்போது, லோன் வரும்போது தான் அப்பதான் உட்காந்து ஒரு அக்கௌண்ட்னு பார்த்துட்டு, சார் உடனே எனக்கு ஒரு ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்காது, ரிசீட் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்?
நீங்க சில பேர் நினைக்கிறாங்க அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம காசு கொடுத்து அக்கௌண்டன்ட் ஒரு டம்மி அக்கௌண்ட் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டுங்க, பேங்கர் வந்து தே ஆர் நாட் ஸ்டூபிட். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. உங்க டாக்குமெண்ட் எப்படி அவங்க பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு பாருங்க. உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டும் பார்க்குறாங்க. அதனால தான் உங்க ஆடிட் ரிப்போர்ட்லாம் கேட்குறாங்க. ஆடிட் ரிப்போர்ட் வந்து மோர் டு தி சென்ட்ரி அண்ட் பிராட்ங்க. பட் இந்த மாதிரி என்டர்பிரைஸ் ஆனீங்கன்னா நீங்க ஆடிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. தேவைகள் இருக்காது பாருங்க. பட் இருந்தாலுமே கூட உங்களோட மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் டேலியா இருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் நான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 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 சினாரியோவில் பாருங்களேன், அவரோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு வருஷம் அந்த 300,000க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அழகா செஞ்சு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 50,000 வெள்ளி மாசம் போறது, 40,000 வெள்ளி மாசம் போறது. அந்த 40,000 வெளியில பாத்தீங்கன்னா 20,000 வெள்ளி அவரோட பேர்ல இருந்து காசு போறது அந்த பிசினஸ் அக்கௌண்ட்ல. அப்புறம் அதே மாசத்துல அந்த 20,000 வெள்ளி திரும்ப அவரோட பேருக்கு அக்கௌண்ட்ல காசு திரும்ப போகுது. இது சரியான முறைங்களா? இது சரியான முறைங்களா? ஸோ இதெல்லாம் பேங்க் கவனிப்பாங்கங்க. இதெல்லாம் உங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? உங்க உங்க பிசினஸ் நீங்க முறையா செய்றீங்களா? இதெல்லாம் அவங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. ஸோ பிசினஸ வந்து முறையா செய்யுங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் ரிப்போர்ட் சரியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் உங்களோட ரிப்போர்ட்ட இன்கம் டேக்ஸ்க்கு சப்மிட் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுங்க. அட்லீஸ்ட் இன்கம் டேக்ஸ்க்கு வந்து எல்ஐசிக்கு வந்து உங்களோட ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. நிறைய பேர் அதை கூட பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி டைம் வரும்போது, இந்த கிரான் வரும்போது, இந்த லோன் வேணும்னு வரும்போது தான் அப்பதான் 3 வருஷத்தோட அக்கௌண்ட் நீங்க செய்றீங்க. 5 வருஷம் பிசினஸ் செஞ்சிருக்காரு. 5 வருஷமா இன்கம் டேக்ஸ்க்கு மேனேஜ்மென்ட் ரிப்போர்ட் அனுப்புனதே இல்ல. ஆனா இந்த லோன் இந்த கிரான் வரும்போது தான் நீங்க உட்காந்து திரும்ப செய்றீங்க. அப்ப என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேக் ஃபயர் பண்ணும். உங்களுக்கு உண்மையிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே, நீங்க இந்த மாதிரி தப்புகள் பண்ணும்போது, அந்த சிறிய வாய்ப்பை கூட நீங்க இழந்துடுறீங்க. சம் கிராண்ட் ரிக்வயர்ட் சம் பிசினஸ் பிளான் அண்ட் ப்ரொபோசல். அது நீங்க பெரிய பெரிய மற்ற மற்ற கிராண்ட் எல்லாம் இருக்கு. நான் அது அடுத்த செஷன்ல உங்களுக்கு தொடர்ந்து பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் மோஸ்ட் டார்கெட்டிங் டு த 2 ஏஜென்சி. இன்னொன்னு வந்து பாருங்க, இப்போ நான் இந்த ஃபைனான்சிங் வந்து எஸ்எம்இ பேங்க் கீழே நான் பேசுனேன். சாரி, எஸ்எம்இ பேங்க் கீழே பேசுனேன். இன்னொன்னு எஸ்எம்இ காப் கீழே வந்து நீங்க மைக்ரோ ஃபைனான்சிங் போகணும்னா இந்த எம்ஐடிஎஃப் இருக்குங்க. எம்ஐடிஎஃப் வந்து மெம்பர் ஆஃப் எம்பிஎஸ்பி. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க மைக்ரோ ஃபைனான்சிங் கொடுக்குறாங்க. அப் டு 100,000 வரைக்கும் மைக்ரோ ஃபைனான்சிங் கொடுக்குறாங்க வித் 2% இன்ட்ரெஸ்ட். 2% இன்ட்ரெஸ்ட்ங்க. இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ப்ரோக்ராம். இப்போ நீங்க ஒரு 50,000 வெள்ளிக்கு லோன் எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துல எவ்வளவு கட்டியிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா 53,000 வெள்ளி கட்டியிருப்பீங்க. ஏன்னா 2% வட்டி தான். அதுலயும் 6 மாசம் வந்து உங்களுக்கு மொரட்டோரியம் கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு வெறும் வட்டி காசு தான் கட்டுவீங்க. 7வது மாசம் தான் உங்களோட பேமெண்ட் ஆரம்பிக்கும் பாருங்க. அப்ப நீங்க 5 வருஷத்துல எவ்வளவு கட்டி பிடிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 50,000 வெள்ளி லோன்ல 53,000 வெள்ளி கட்டியிருப்பீங்க. வட்டி காசு பாத்தீங்கன்னா வெறும் 3,000 வெள்ளி தான். ஸோ இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். பட் இதுவும் இந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியங்க. நிறைய இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது என் கிளையனோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு இதுதான் காரணம். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னாங்க, இந்த மாதிரி யாராவது என்கிட்ட என்னோட உதவி கேட்கும்போது இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னே அந்த டாக்குமெண்ட்லாம் நானே கோட்ரூ பண்ணுவேன். தராராக கோட்ரூ பண்ணுவேன். அதுல சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் போட்டா இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதான்னு ஒரு அளவு நமக்கு தெரியும் பாருங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா அதுக்கு வேண்டிய கொரெக்ஷனை பண்ண சொல்லுவேன். அது தேவைகள் நீங்க பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு உங்களோட லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா 6 மாசத்துக்கு நீங்க திரும்ப அப்ளிகேஷன் போட முடியாது. இது நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஸோ எந்த லோனோ எந்த ஃபைனான்சிங் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. எம்ஐடிஎஃப்ல வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிரைம் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பிகேஎம்எஸோட லைசன் உங்களுக்கு இருக்கணும். அது நீங்க அப்ளை பண்ணி அதை முதல்ல வாங்கியிருக்கணும். அதுல உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து மைக்ரோன்னு இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த மைக்ரோ ஃபைனான்சிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுல உங்களுக்கு செட்டிலானவோ அல்லது கிச்சிடு போட்டுருந்தா நீங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்சிங்ல மட்டும்தான் 2% வட்டி. அது உங்க சிறு வியாபாரிக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக அவங்க ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ங்க. பேங்க் நகர கீழே உள்ள ஒரு இனிஷியேட்டிவ். இது எஸ்எம்இ காப்போட பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடிஎஃப். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. போன வருஷம் இந்த மாதிரி எம்ஐடிஎஃப்ல லோன் எடுத்து அவங்க வியாபாரத்தை விருத்திப்படுத்திருக்காங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனான்சிங் தேவைன்னா முதல் அடிப்படை விஷயம் என்னன்னா எஸ்எம்இ காப்ல பதிவு பண்ணி நீங்க பிகேஎம்எஸோட லைசன்ஸை நீங்க முதல்ல எடுக்கணுங்க. ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் பாருங்க. உங்களோட கிரானும் சரி உங்களோட ஃபைனான்சிங் நீங்க அப்ளை பண்றதுக்கு இதுதான் முதல்ல என்ட்ரி பாயிண்ட். இது இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. இப்ப பாருங்க ஐபேப் வெளியே வந்திருக்கு. யாரெல்லாம் இங்க நீங்க இந்த பிகேஎம்எஸோட லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த பிகேஎம்எஸோட எஸ்எம்இ காப்ல ரிஜிஸ்டர் பண்ணி இந்த லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. நமக்கு கத்துக்கிறோம்ல. செல்வம் நோ, நீலா நோ. எத்தனை பேர் நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க. அப்பதான் நோ சார், பாலா நோ. வேற வேற துலாஷினி நோ. வேற சரசு நோ. வேற யாருங்க? காயத்ரி நோ. ஜெனரல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க அது இன்னும் பதிவு பண்ணல. அப்ப இந்த பேப் நீங்க கிரான் அப்ளை பண்ணணும்னா இப்ப நீங்க உடனே அப்ளிகேஷன் போட முடியாது. முதல்ல நீங்க வந்து இந்த எஸ்எம்இ காப்போட பிகேஎம்எஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே அப்ளிகேஷன் போடலாங்க. ஓகே, அடுத்த செஷன் அடுத்த செஷன்ல வரும்போது இந்த ஃபண்ட் ரைசிங்கை பத்தி நான் வேற என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன சேனல் இருக்கு, வேற எங்கெல்லாம் நீங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த 2 கிராண்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த கிராண்டும் நம்மளோட ஃபைனான்சிங். ஏன்னா இது இப்போ திறக்கப்பட்டது. இதை முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்க வியாபாரம் பதிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கடை இருக்கு, வியாபாரம் பிசினஸ் ப்ரெமிஸ் இருக்கு, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது இபிஎஃப் பேமெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இபிஎஃப் கண்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், குறைஞ்சது நீங்க வந்து 6 மாசம் பிசினஸ்ல இருக்கணுங்க. 6 மாசத்துக்கு மேல பிசினஸ்ல நீங்க இருந்திருக்கணும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் நீங்க செஞ்சிருக்கணும், அல்லது ஆடிட்டட் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க எஸ்எம்இ காப் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பதிவு பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கு 100 வெள்ளி சார்ஜஸ்ங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 100 வெள்ளி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல 10 நாள்ல உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்துடும். ஆனா இந்த போன வருஷம் இந்த ஐபேப் திறக்கும் போது என்னோட கிளையன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை இருந்ததுனால அந்த டைம் தான் நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க பாருங்க. ஸோ அது 1 மாசம் பிடிச்சது. அந்த 1 மாசம் அவருக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள கிராண்ட் எல்லாரும் சாத்தப்பட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்றாங்க பாருங்க. ஸோ பரவாயில்ல, இந்த ஐபேப்ல வந்து உங்களுக்கு உங்களால போட முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த ஒரு முயற்சி எடுத்து உங்க பிசினஸை எஸ்எம்இ காப்ல பதிவு பண்ணுங்க. இது ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் மற்ற ஃபைனான்சிங் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து எப்போதுமே நினைக்கிறோம் லோன் மட்டும் தான் நம்ம இருக்கு சார், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஆக்சுவலி ரெவன்யூ ஃபைனான்சிங் அது கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த செஷன்ல வந்துட்டு மற்ற ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டிஸை பற்றி நான் அதிகமாக பேசுகிறவங்க கூட தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை, இந்த கோச்சிங் செஷனை வந்து அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களை எக்ஸிபிட் பண்ணிக்குவீங்க பாருங்க. நிறைய நம்ம இந்தியர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் மிஸ்டர் கோபாலோட பெரிய ஒரு எண்ணம், அவரோட லட்சியம் கூட. இந்த 250 பேரை இங்க இதுல சேர்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். கொங்க்ரேட் கோபால், கொங்க்ரேட். இந்த முயற்சி வந்து இன்னும் நிறைய போகணும். 25 பேர் 50 பேர் ஆகணும், 500 பேர் ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியர்களுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு அரிய வாய்ப்புங்க. நல்லபடி பயன்படுத்திக்கங்க. ஒரு ஆண்டர்பிரினரா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. ஸோ கேள்விகள் எல்லாம் ஐ கேன் end my session. Thank you. அனைவருக்கும் நன்றி. Thank you so much, Mr. Suresh. Okay, any questions? Please put it in our groups. நீங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கன்னு நம்புறேன். யாரெல்லாம் குரூப்ல இல்லையோ நீங்க என்னைய தொடர்பு கொள்ளலாம். I put my number in the chat. நான் chatல என் நம்பர் போடுறேன். Okay, this is my number. You just send sorry, that's wrong, yeah. 36615. Okay, we have a question from Siva Ajay.
tell me how to find investor. ஓகே, இன்வெஸ்டருங்க. நீங்க இப்ப நமக்கு நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, விசி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனா இவங்களெல்லாம் நீங்க அணுகணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிளான் இருக்கணுங்க. என்னோட ட்ரைனிங்ல நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இந்த ஒரு இன்வெஸ்டர்ஸை பார்க்கணும்னா முதல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணுங்க. மிஸ்டர் கோபாலுக்கு நல்லா தெரியும். என்னோட நிறைய இந்த இன்வெஸ்டர்ஸை பார்த்து நான் என்னோட பிஸ்னஸை நான் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய எனக்கு அனுபவம் இருக்குங்க. ஸோ அதனால முதல் விஷயம், நீங்க எந்த பிஸ்னஸ் செஞ்சாலுமே உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் இருக்கணுங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் நீங்க பார்க்கணும்னா ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லாம நீங்க பார்க்க முடியாது. நீங்க கோப்பி கடையில் உட்காந்துட்டு கதை சொல்ற மாதிரி நம்ம கதை சொல்ல முடியாது. நீங்க ஒரு 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 இன்வெஸ்டரை நீங்க பார்க்கணும்னா நீங்க அவங்கள்ட்ட உங்களோட பிசினஸ் பிளானை நீங்க அறிமுகப்படுத்தணும். அப்பதான் நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க, உங்க பிசினஸ் எங்க கொண்டுட்டு போக போறீங்க, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது நீங்க ஒரு பிசினஸ் பிளான்ல சொல்றீங்க பாருங்க. இப்போதுமே நான் சொல்லுவேன் என்னோட டாக்ல, ஒரு 5 நிமிஷத்துல உங்க பிசினஸ் உங்களால விற்க முடியலன்னா கண்டிப்பா உங்க இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க பிசினஸ் 5 மினிட்ஸ் போதுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க பிச்சிங் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் குட் இனஃப். பட் 5 நிமிஷத்துல உங்க பிசினஸ் உங்களால பிச்சிங் பண்ண முடியலன்னா then you have to revisit again your business. ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிசினஸ் பேப்பர் ஒர்க் செய்யுங்க, பிசினஸ் பிளான் செய்யுங்க. 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஸ்டார்ட் அப், இப்பதான் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஐடியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு தேவை, ஏஞ்சல் இன்வெஸ்டர் தேவை. ஒரு ஐடியல் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரை பாருங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிறு தொகையை போட்டு உங்க கூட தரவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்க ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். உங்களோட ஐடியா ஒரு ஒரு கமர்ஷியலைசேஷனுக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கக்கூடியவங்க. இந்த விசி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி பிசினஸ் பிளான் செய்யறதுன்றது நமக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. ஏசோ நோக்க பாரு, அந்த செக்ஷன்ல வாங்க, நான் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுறேன். பக்காவா செய்யலாங்க. 10 பேஜ் தான் போதும். 10 பேஜ்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், எப்படி ஒரு இன்வெஸ்டர்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்றது, ஏன்னா என்னோட அனுபவம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ டோன்ட் வரி, இது கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. தென் யூ வில் கெட் a better idea. Thank you Mr. சுரேஷ். எஸ், நான் ஆரம்பத்துல நான் என்னோட வெல்கம் ஒரு உரையில சொன்ன மாதிரி இது ஒரு மிட் டு லாங் டேர்ம் ப்ரோக்ராம். இந்த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்னன்னா, we want everybody to develop your own business plan. ஸோ அதுக்கு நம்ம கோச்சிங், பிஸ்னஸ் கோச்சிங் கிளினிக்ஸ், போத் ஆன்லைன் அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ பேரால நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இந்த பயிற்சியை நடத்திட்டோம். ஸோ we have plans in the next 6 months. மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட லொக்காலிட்டிக்கு யாரெல்லாம் ஆர்வம் இருக்குதோ நீங்க வந்தீங்கன்னா we will guide you on a 1-to-1 or 1 to small group basis on how you can develop the business plan. இதுக்கு முன்பு இந்த பிசினஸ் பிளான்லாம் நம்ம பேப்பர்ல கொண்டு நம்மளோட ஐடியாலாம் பேப்பரை கொண்டு வரது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன்னா நீங்க யோசிச்சு அதை பத்தி நான் எழுதி அதை பத்தி நீங்க பண்ணணும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்ப ஏஐ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க ஐடியா டு டாக்குமெண்ட்ங்கிறது அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ், ரைட்? ஜஸ்ட் உங்களோட சீட் தாட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ we will guide you step by step and then we will make an output, ஒரு documented output. இந்த டாக்குமெண்ட் எப்படி நீங்க இந்த ஏஜென்சிக்கு ப்ரெசென்ட் பண்ணி அது உங்களுக்கு கிராண்ட் ஆகவோ இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஆகவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் ஆகவோ எப்படி அதை கன்வெர்ட் பண்றது மிட் டு லாங் டேர்ம், நாட் ஷார்ட் டேர்ம். உடனே ஓவர் நைட் நடக்காது. இது தொடர்ச்சியா ஒரு நாள் அடைவுல கண்டினியூஸா நீங்க இந்த பயிற்சி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்புட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளடைவுல இதெல்லாம் நீங்க சேகரிச்சு ஒரு டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி இதை போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஏஜென்சில அதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு பிளான்லாம் நம்ம வழிவகுத்து கொடுப்போம். ஸோ டோன்ட் வரி, தொடர்ச்சியா வாங்க. வர்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பயிற்சி நடக்குதுன்ட்டு, இலவசமா நடக்குதுன்ட்டு நீங்க உங்களோட நெட்வொர்க், உங்களோட பிசினஸ் நெட்வொர்க்குக்கு நீங்க தெரிவிக்கணும். பிரிங் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, whoever it is. வியாபாரம் ஆர்வம் உள்ளவங்க, வியாபாரம் ஆர்வமா இருந்தா மட்டும் பத்தாது, அது நினைக்கிறவங்களை நீங்க இந்த மாதிரியான நிகழ்வுக்கு நீங்க அழைச்சி நீங்க கொண்டு இந்த மெசேஜ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும்.
ஸோ அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய ஒரு ஒரு சேவை, உதவி. உங்களை மட்டும் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களும் நீங்க வந்து சேர்ந்து நீங்க சக்சஸ் அடையிறதுக்கு நீங்க வரலாம். ஸோ எனிவே துரன் வந்து ஐ திங்க் இன்னைக்குள்ள செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you again next week same time. Yeah, புதன்கிழமை Wednesdays 8 to 10. Lock your time. Don't do anything else. Come online and let's learn and success together. Thank you everyone.